பச்சை சுண்டைக்காய் வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு குழம்பு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது குழந்தைங்களோட நெஞ்சு சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பச்சை சுண்டைக்காவை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்த 1-2 நாளில் இதை நீங்கள் செஞ்சுருங்க. ரொம்ப நாள் வச்சுருக்காதீங்க. இதை காம்புலேருந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது நசுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லையா, அதில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தட்டினாலே போதும், இது எல்லாமே உடஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்சாலே போதும். இதில் இருக்கிற விதைகள் எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். ஃபுல்லாத்தையும் நான் உடச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதோட கசப்புத்தன்மை இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எவ்வளோ விதைகள் இந்த நம்ம உடச்சதுலேயே வந்திருக்கு பாருங்கள். நல்லா நசுக்கினதுக்கப்புறமா இதை 2-3 முறை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியில் போடும்போது அந்த விதைகள் எல்லாமே உங்களுக்கு கீழே தங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே போயிடும். இதை 2-3 முறை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இருக்கிற மேக்ஸிமம் விதைகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அப்போ தான் இதோட நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம், 2 மிளகா வத்தல், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கிறேன். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதை இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்ச வெங்காயம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பில் லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வெங்காயம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி 2 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி ஊற்றின தக்காளி 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுண்டைக்காவை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சனால இதோட நிறம் மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டுடலாம். கொஞ்சம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இது கூட நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். தக்காளி அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த இதுலேயே தண்ணி ஊற்றி அலசி வச்சுருந்தேன். அதை ஊற்றிக்கிட்டேன். புளி கரைச்சி வச்சுருந்ததில் பாதி இதில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு பாதியை நம்ம அந்த சுண்டைக்காய் வேக வைக்கிறதுக்கு ஊற்றி வேக வச்சாச்சு. மிச்சம் இருக்கிறதுல 6 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணி எதுவுமே இப்போ ஊற்றக்கூடாது. நல்லா திக்காக இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்ல ஹை ஃப்ளேமில் நமக்கு இந்த சுண்டைக்காய் 5 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள் போட்டு புளி தண்ணியில் அதை அப்படியே இதில் டைரெக்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றிக்க போகிறோம். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. ரொம்ப நேரம் பக்கத்தில் இருந்து வெங்காயம் தக்காளியெலாம் வச்சு நம்ம வதக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி பண்ணும்போது நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான மணக்க சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பச்சை சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.